வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை பல மாவட்டங்களில் பெய்திருக்கு. தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் வலுத்து பெய்து கொண்டிருக்கு. கபினியிலிருந்து நீர் 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் ஏற்கனவே மழை பொழிந்த நிலையில தற்பொழுது அரியலூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை உருவாகி கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிந்து தற்பொழுது கடல் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே தூறல். வடக்கு டெல்டா மயிலாடுதுறையில் கனமழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கும் அப்படி, இன்றைக்கும் அப்படித்தான். பல இடங்களில் பொழிந்தது, ஒதுக்குதலும் இருந்தது. வரக்கூடிய மணி நேரங்கள் வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் மழை இருக்கும். நாம என்ன சொன்னோம் அதே தான் நடந்துட்டு இருக்குங்க. தயவு செய்து வறட்சி வறட்சி என்கின்ற வார்த்தையை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எனக்கு நிறைய பேரு பல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டே இருக்கீங்க. ஐயோ அது என்ன சொல்றது, வர்றதை பாத்தீங்கன்னா வறட்சினால இவ்வளவு பேர் சாக போறாங்க, அவ்வளவு பேர் சாக, ஐயோ பாவம், இதுவா உண்மையா சார், உண்மையா சார்னு வந்துட்டே இருக்கு தகவல். தயவு செய்து எதையும் பார்க்காதீங்க, தயவு செய்து எதையும் பார்க்காதீங்க. நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க ஒரு படம். 4 நிகழ்வுகள் அடுத்தடுத்த சிஸ்டம் ஒடிசா நோக்கி வர்றதை பாருங்க. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேல வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வட இந்தியா, அப்பொழுது தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பிடிவும் காற்று சுழற்சி மழை. இப்ப இருக்கிற பெய்யும் மழையை பாருங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் போயிட்டு இருக்கு. 5 நாள் இடைவெளி கொடுக்கணும். 5 நாள் இடைவெளி இருந்தாலும் தென்மேற்கு பருவமழைக்கு தான் இடைவெளி. வெப்பசலன மழை கொஞ்சம் இருந்துட்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழைக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும்னு சொன்னோம். சிஸ்டம் அப்ப இருக்காதுன்னு சொன்னோம். அதே போல நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 9, 12ஆம் தேதி வரை இன்னும் 3 நாட்களுக்கு இந்த மழை பொழிவு இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் பெய்யாத இடங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டுதான் இருக்கும். நல்ல மழை இருக்கிறது. அதற்கு பிறகு 5, 4 நாட்கள் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கணும். ஆனால் வடகடலோரம், சென்னை உட்பட ஆங்காங்கே மழை இருக்கும். காற்று மறைக்கும் பகுதி கொடைக்கானல் மலைக்கு கிடைக்கையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலையிலிருந்து மழை உருவாகி மதுரைக்கு வந்துச்சு நல்ல மழை. அப்படியே சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஆங்காங்கே கொடுத்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்து நாளைக்கும் நாளை மறுநாளும் 12ஆம் தேதி வரை இந்த மழை இருக்கு ஆங்காங்கே. அடுத்தது 4 நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும். மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க அங்கு இருக்கும். அதாவது சேலம், தருமபுரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை குறைந்த பரப்பில் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல் வெப்பசலன காற்று சுழற்சி மழை தீவிரமடையும். காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி உருவாக போது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரைக்கு அருகிலே 16ஆம் தேதிக்கு மேல வெப்பசலன மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரமடையும். 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடையும். 22ஆம் தேதிக்கு மேல ஒடிசா அருகே வந்தமைய இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நிகழ்வு மழை ஒடிசாவில் அமைந்து ஒடிசா அதோட வழித்தடம் குஜராத் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அமைய போகுது. அதுக்கடுத்தது பாருங்க, வரிசையா தென்சின கடல்ல ஒன்று வந்து அப்படியே வியட்நாமில் ஏறுற மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். லாவோஸ், கம்போடியா வழியாக அது அப்படியே தாய்லாந்து, மியான்மர் வழியாக ஒடிசாவிற்கு வரும். மாத இறுதியில ஒடிசாவிற்கு வரும். அதனை தொடர்ந்து வருது பாருங்க 2. அதுக்கு அது என்ன செய்யும்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒன்றும், 2வது வாரத்தில் ஒன்றும் அடுத்தடுத்து வரும். அடுத்தது செப்டம்பர் 3, 4வது வாரம் அடுத்தடுத்து அதே போல் வரும். செப்டம்பர்ல போக போக ஆந்திர பிரதேசத்துக்கு வரும் நிகழ்வு. அக்டோபர்ல தெற்காந்திர பிரதேசத்துக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. துளியும் அதுல எல்லினோ என்ப படத்தை பாருங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு கடல் வெப்ப வரைபடம் இருந்தாலும் அதை போய் பாருங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஆப் இருக்கலாம், கடல் வெப்பத்தை போய் பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க. வெப்பம் எங்க இருக்கு? ஆசியா பக்கம் இருக்கு. சரி, உங்களுக்கு பார்க்கவே வேண்டாம், உங்களுக்கு எதுவும் கையில இல்லைன்னா நான் சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிங்க. எப்படி டால்பின் புயல் சீனாவுக்கு வரும்? அமெரிக்கா வெப்பம் உயர்ந்தால் அமெரிக்க பக்கம் தானே புயல்கள் உருவாக வேண்டும். அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்தால் அமெரிக்க பக்கம் தானே புயல்கள் உருவாகி அமெரிக்க பக்கம் தானே பயணிக்க வேண்டும். ஆசிய பக்கத்திற்கு எப்படி வரும்? ஆசிய பக்கத்தில் எப்படி இவ்வளவு தீவிரமடையும்? யோசித்து பார்க்க வேண்டும். 1 வார காலத்திற்கு சீனாவிற்கு வெள்ளப்பெருக்கை கொடுக்க போகிறது. 1 வார காலம் பாருங்க. ஏதாவது 1-2 அணைகளுக்கு கூட ஆபத்து இருக்கு சீனாவில். பார்த்துருங்க செய்திகள். இன்னும் ஒரு நாளையிலிருந்து வர தொடங்கும். 1 வாரத்துக்கு வந்துட்டே இருக்கும். சீனாவில் அங்க வெள்ளம், இங்க வெள்ளம், அப்படியே வந்துட்டே இருக்கும். செய்திகள் வந்தவண்ண இருக்கும். எப்படி டால்பின் வந்தது? அடுத்தடுத்தது 3 வரைபடம் காட்டுக்கு. நான் காமிக்கல, நான் போடல. நம்ம நீண்டகால அறிக்கையில் சொன்னதா இப்போ மாதிரி காட்டப்படுது. ஏஐ மாதிரி காட்டுது. புரியுதுங்களா? நம்ம நீண்டகால அறிக்கையில் சொன்னது முதல் மாதிரி இப்போ வந்திருக்குது. 4 மாதிரிகள் அடுத்தடுத்து வர்றது, 4 நிகழ்வுகள் வர்றது. உடனே அது சொல்லலாம், அது பசிபிக் மத்தியில் இருக்காது. அப்படியே சீனாவுக்கோ அது அப்படியே அது அப்படியே
தைவானுக்கோ போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நேரடியாக தென்சினக்கடல் வழியாக சீனாவை ஒட்டி முதல்லையும் மத்திய தென்சினக்கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாகவும் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும். செப்டம்பர் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு. அக்டோபர் தெற்காந்திராவிற்கு வர இருக்கு. தெற்காந்திரா வரும்பொழுது வடகிழக்கு பருவமழை போல் தென்மேற்கு பருவமழை பொழியும். கேரளா கர்நாடகாவிலே செப்டம்பர் அக்டோபர் பலத்த மழை இருக்கு. கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா அணைகளை நிரப்பும் மழை. நாம ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சாட்சிக்கு. இப்ப இன்னொரு தகவலை சொல்றேன் கேளுங்க. மேட்டூர் நிலவரம், அதாவது கர்நாடக அணை நிலவரத்தை பாருங்க. முதல்ல பாருங்க KRS பார்ப்போம். KRS எவ்வளவு கொள்ளளவு? 49.5 TMC கொள்ளளவு. எவ்வளவு இருக்கு? 29 இருக்கு இப்போ. ஆனா போன வாரம் 19 தான் இருந்துச்சு. இந்த பருவமழை பெஞ்சிட்டு இருக்குல்ல இந்த மழை, போன வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிறப்போ 19 தான் இருந்துச்சு. இப்போ 29 இருந்திருக்கு. அப்போ 10 TMC கிடைச்சிருக்கு. இந்த மழையால 10 TMC கிடைச்சிருக்கு. 10 TMC கிடைக்கும்னு சொன்னோம். நாளொன்றுக்கு 1 TMC கிடைக்கும். 10 TMC கிடைக்கும்னு சொன்னோம். ஆகவே 30 TMC இந்த 30 நாள்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாத கடைசியில KRS நிரம்பும்னு சொல்லியிருக்கோம். KRSக்குள்ள எவ்வளவு தண்ணி வருது? 12,000 கண்ணாடி தண்ணீர் உள்ள வந்துட்டு இருக்கு KRSக்குள்ள. பாருங்க, அப்போ எவ்வளவு குறையுது? இன்னும் சரியாக 20 TMC குறையுது. 20 TMC 20 நாள்ல மாத இறுதியில KRS நிரம்புவதற்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் நிரம்பினா என்ன ஆகும்? நேரடியாக KRS தண்ணி மேட்டூருக்கு திறந்து விட்டே ஆகணும். சரி, அடுத்து ஹேரங்கியை பாருங்க. ஹேரங்கி தண்ணி KRSக்கு வரும். எவ்வளவு தண்ணி எவ்வளவு இருக்கு? 8.5 TMCக்கு 8.5 TMC ஃபுல்லாவே இருக்கு. எவ்வளவு தண்ணி வருது? 7,750. அதாவது 8,000 கனடி தண்ணீர் ஹேரங்கிக்குள்ள வருது. 8,000 கனடி அப்படியே திறந்து விடுறாங்க KRSக்கு. அப்போ KRSக்கு வரக்கூடிய தண்ணீர் என்ன இன்ஃப்ளோ? அந்த 12,000 என்பது 8,000 எங்கிருந்து வருது? ஹேரங்கிலிருந்து வர்றது. சரி, அடுத்தது ஹேமாவதியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப மோசமா இருந்துச்சு தண்ணீர் மட்டம். இப்ப பாருங்க நல்லா உயர்ந்திருக்கு. எவ்வளவு? 37 TMCக்கு 30 TMC வந்துருச்சுங்க. இன்னும் 7 TMC தான் தேவை. 7 நாள்ல நிரம்பிடும். இல்லைன்னா 10 நாள்ல நிரம்பிடும். அதிகபட்சமா 15 நாள்ல ஹேமாவதி நிரம்பிடும். அப்ப ஹேமாவதி நிரம்பிட்டுனா ஹேமாவதில இருந்து 1 TMC, ஹேரங்கில இருந்து 1 TMC வரும். டெய்லி 2 TMC ஏறும். எது ஏறும்? KRS ஏறும். அப்போ ஹேரங்கி ஹேமாவதில இருந்து வரக்கூடிய தலா 1 TMC KRS ஏற்றும். அப்போ மாத இறுதியில KRS நிரம்புவது உறுதி. கபினியை பாருங்க. கபினி எவ்வளவு இருக்கு? கபினியை பொறுத்த வரைக்கும் முழு கொள்ளளவு 19.5 TMC. எவ்வளவு இருக்கு? 19 TMC இருக்குங்க தண்ணி. 1/2 TMC தான் குறையுது. 1/2 TMCங்கிறது எவ்வளவு? 6,000 கனடி 24 மணி நேரம் வந்தால் 1/2 TMC. எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? 15,000 கனடி அணைக்குள்ளர வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு திறப்பு? 12,000 திறக்கிறாங்க. அப்ப எவ்வளவு அணைக்குள்ளர சேமிக்கிறாங்க? 15,000 வருது. 15,000 வருது. 12,000 திறக்கிறாங்க. அப்போ 3,000 சேமிக்கிறாங்க. அப்ப 2 நாள்ல கபினி முழு கொள்ளளவை எட்டிவிடும். அதனால வரத்து குறையறதுனால சேமிக்கும் முயற்சியிலையும் உபரி நீரை திறக்கும் முயற்சியிலையும் இருக்கிறாங்க. அந்த 12,000 தான் தற்பொழுது மேட்டூரை நோக்கி வந்து கொண்டிருக்கு. 12,000 ஆக இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு 20,000 25,000 என்று உயர்ந்த அந்த மேட்டூர் நீர்வரத்து அப்படியே தொடர்ந்து 10,000 வரும். குறைஞ்சபட்சம் 10,000 வரும் என்று நீண்டகால அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தோம். எப்போ கர்நாடக அணை நிரம்பும்னு சொன்னோம்? மாத இறுதியில கர்நாடக அணை நிரம்பும்னு சொன்னோம். நம்பிக்கை கொடுக்கும் மழை கொடுக்கும்னு சொன்னோம். கர்நாடக அணை நிரம்பிட்டுனா அப்புறம் என்ன செய்யும்? பெய்யக்கூடிய மழையெல்லாம் மேட்டூருக்கு தான். அப்புறம் சரன்னு மேட்டூர் 100 அடி எட்டிடும் வேகமா. செப்டம்பர் மாதம் முதல் வாரம் 2வது வாரத்துல நல்ல மட்டத்தை எட்டும். புரியுதுங்களா? ஆகவே தயவு செய்து இதெல்லாம் புள்ளி விவரம். ஒரு TMCன்னா எவ்வளவு, எவ்வளவு கேட்ச்மெண்ட் ஏரியா எங்க இருக்கு, எந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எவ்வளவு மழை பெய்யும், இங்க மழை பெஞ்சா எங்கே வரும் தண்ணி, இது எவ்வளவு நாள்ல நிரம்பும், வானிலையோட சேர்ந்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதியிலையும் கணக்கில் எடுத்து எவ்வளவு மழை எங்கிருந்து பெஞ்சா எவ்வளவு வரும், எப்போ நிரம்பும், இந்த கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து பொறுத்திருங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது. தயவுசெய்து பொறுத்திருங்கள். இந்த மாத 18ஆம் தேதிக்கு மேல வலுப்பெற்று மாத இறுதியில் மேலும் வலுப்பெற்று செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. செப்டம்பர், அக்டோபர் இது ரெண்டும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 18 வரைக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே செப்டம்பர் இறுதி அக்டோபர்லாம் இருக்கும். அக்டோபர் 18 இருந்து வடகிழக்கு பருவமழை. நிறைய மழை, சிறு நிகழ்வும் வலுவான மழை. திரும்ப சொல்றோம். தயவு செய்து இந்த எல்னினோங்கிறத என்னகிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க. நம்ம ஃபார்முலா வேற. பொறுத்துருங்க. உண்மை புரிய வரும். பொறுத்திருங்கள். செப்டம்பர் எப்படி அமைய போகிறது, அக்டோபர் எப்படி அமைய போகிறது, நவம்பர், டிசம்பர் இன்னும் அதிகமான ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மழை நீரால் அச்சுறுத்தல் தான் இருக்குமே தவிர வறட்சி என்கின்ற
பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் வெயில் உயரும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால வெயில் உயரும். அப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் இருக்கிறதுனால வெயில் வெயில் அதிகமாக உணரப்படும். அதனால கவலைப்படக்கூடாது. பிறகு மழை வருகிறது, நிகழ்வு வர இருக்கிறது. தற்பொழுது டால்பின் புயல் இருக்கிற காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீனக்கடலில் இருந்து வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வர தொடங்கும். நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் மழை சேர்த்து பெய்யும். ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்கிற மழையெல்லாம் செப்டம்பர், அக்டோபரில் அதிகமாக பெய்யும். அது இந்த மாத இறுதியிலிருந்து நீங்கள் அறிவீர்கள், உணர்வீர்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.